என்ன நேத்து ஒரு தம்பி கேள்வி கேட்டார். தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, நீங்க ஏன் தமிழ் தேசியத்தை பேசுறீங்க? என் வீட்டுக்கு எங்க அப்பா குடும்ப தலைவனா இருந்தா அது தமிழ் தேசியம். என் சித்தப்பாவினுடைய மாமியாருடைய நாத்தனாருடைய பெரியம்மாவினுடைய மகன் குடும்ப தலைவரா இருந்தா அதுக்கு பேர் திராவிடம். இங்க அப்படித்தான் இருக்கு. செஞ்சவங்க தான் இந்த பாருங்க. ஒன்று என் தங்கை காளியம்மாள். காளியம்மாளை நான் புதுசாக அறிமுகப்படுத்த தேவையில்லை உங்களுக்கு. ஆமாம், என்னுடைய குலதெய்வம் காளி தெரியுமா உங்களுக்கு? எனக்கு குலதெய்வம் வீரமா காளி. அது மாதிரி நம்ம கட்சியில் ஒரு குலதெய்வம் இருக்குது காளியம்மாள். நமக்கு அது கஷ்டங்கள் எல்லாம் அது பார்த்துக்கிறோம். வயசான திருட்டு பைய காட்டுக்குள்ள எவன் வந்தாலும் களவண்டு வருவேன். காதில் இருக்கிறது, கழுத்தில் இருக்கிறது, தட்டப்பையில் இருக்கிறது, டவுசருக்குள்ள இருக்கிற பையில் இருக்கிறது எல்லாத்தையும் வந்துருவான். போகும்போது சனியம் முடிச்சவன் கருமம் முடிச்சவன், நீ நல்லா இருப்பியா, நீ நாசமா போவ, நீ உருப்படுவியா, இப்படியே சனம் திட்டம். கடைசி வயசாகி போச்சு, சாக கிடந்தான். மகனை கூப்பிட்டான், மகனே இந்த ஊரும் இந்த சனமும் என்னை ரொம்ப கேவலமா பேசுது, கெட்டவேங்குது, எப்படியாவது என்னை நல்லவன்னு சொல்ல வச்சிடறா, அது போதும்டா எனக்கு அப்படின்னு. மகன் பண்ணான். என்ன பண்ணா, அதே காட்டுக்குள்ள திருட போனான். திருட போகும்போது சங்கிலிய பறிச்சான், மோதிரத்தை பறிச்சான், கடியாரத்தை பறிச்சான். கடைசியா என்ன பண்ணா, வேட்டி சட்டையும் கலட்டினான். டவுசரோட போறேன் பேசிட்டு போறான். இவனுக்கு இவங்க அப்ப எவ்வளவோ நல்லவன். அந்த அப்ப யாரு தெரியுதா? தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்தான். இவர் யார் தெரியுதா? திராவிட மாடலின் திருவாளர், திராவிட மாடலின் தலைவர் இவர் தான். இது அப்பன் திருட, இது மகன் திருட. இப்ப மூணாவது திருடன் தயாராகி கொண்டிருக்கிறான். அம்பானி அதானிக்காக நாட்டை சூறையாடி விட்டார் மோடி. யார் சொல்றா? ஐயா ஸ்டாலின். அதானி போன வாரம் வந்தாரு சித்தரஞ்சன் சாலைக்கு. எதுக்கு வந்தாரு? அதாவது பானிபுரி வாங்கிட்டு வந்தாரு. சித்தரஞ்சன் சாலையில ஐயா ஸ்டாலின் வீடு இருக்கிறது. அந்த இடத்துக்கு அதானி எதுக்கு வந்தாரு? எதுக்கு வந்தாரு? அதானிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இணக்கப்பாடு இல்லையா? அதானியோட ரகசிய சந்திப்பு நிகழ்ந்ததா இல்லையா? நிகழ்ந்தது. மறக்க முடியுமா? எல்லா வேலையும் செய்வாங்க, கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. கேட்டா பெரியா இருந்துக்கிறேன். திமுகவில் வெள்ளை வேட்டி கட்டி வெள்ளை சட்டை போட்டு தினமும் காலில் குளிச்சு சந்தன பொட்டு வச்சு கருணாநிதியோட படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் வச்சுட்டு பார்ச்சுனர் கார்லையும் இன்னோவா கார்லையும் போறிய உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றிய உன் பொண்டாட்டி மூஞ்சில எப்படா முழிக்கிற? எப்படி முழிக்கிற? வெக்கமா இல்லையா? சோறு தானே திங்கிற அப்படின்னு ட்விட்டர்ல 4 பேர் கேட்டிருக்கான். நான் கேட்கல, எப்ப ட்விட்டர்ல கேட்டிருக்கான். ஐடி பேர் சொல்லணுமா? இடுமாவனம் கார்த்தி. ஆகாத வகையில் இந்த காவிரி நீர் நதிநீர் உரிமையை நான் எப்படி விட்டு கொடுப்பேன்? நான் டெல்டாக்கார, நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் இப்படின்னு சட்டமன்றத்தில் ஒரு குரல் முன்னாடி கேட்டுச்சு 2021. யாருக்காவது அந்த குரல் யாருடைய குரல்னு ஞாபகம் இருந்துச்சுன்னா அந்த வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி போட்ட அந்த பெரியவரை ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, நீ உண்மையிலுமே டெல்டாக்காரனா இல்ல உல்டாக்காரனாங்கிற கேள்வியை ஐயா முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இடத்துல நாங்க வைக்கிறோம். நீங்க தான் சட்டமன்றத்தில் பேசுனீங்க, காவிரி நதிநீர் உரிமையை நான் ஒரு வளர்ந்து விட்டு கொடுக்க மாட்டேன், அந்த தண்ணியை குடிச்சு தான் நானும் வளர்ந்தேன், எங்க அப்பாவும் வளர்ந்தாரு. நீங்க வளர்ந்தீங்க ஐயா, நீங்க வளர்ந்தீங்க. வளர்ந்ததோடு சேர்ந்து உங்களுடைய துரோக வரலாறும் சேர்ந்து வளர்ந்துச்சு. அந்த காவிரி நதிநீர் உரிமையில எங்களுக்கான பங்கீட்டை நீதிமன்றம் கொடுக்க போகும் பொழுது 71 அந்த வழக்கை வாபஸ் பண்றது உங்கள் அப்பா ஐயா கலைஞர் கருணாநிதி. 72 அவன் அணை கட்டும் பொழுது வேடிக்கை பார்த்தது இந்த ஐயா கலைஞர் கருணாநிதி. 74 ஒப்பந்தம் முடியும் பொழுது 50 ஆண்டு கால ஒப்பந்தம் முடியும் பொழுது வேடிக்கை பார்த்தது இதே ஐயா கலைஞர் கருணாநிதி. 2008 எங்களுக்கான உரிமைகள் பறிபோகும் பொழுது அன்னைக்கு உட்கார்ந்து வேடிக்கை பார்த்ததும் இதே கருணாநிதி. எல்லா வேலையும் செஞ்சது ஐயா கலைஞர் கருணாநிதி. அந்த கருணாநிதியை ஒரு வார்த்தை பேசிட்டோம் அப்படிங்கிறதுக்காக சிறைப்படுத்துவோம். கருணாநிதி எப்படி அசிங்கப்படுத்துவீங்க? ஸ்டாலின் எப்படி அசிங்கப்படுத்து? என்ன மனித புனிதர்கள் அவங்க 2 பேரும்? பிஜேபிக்கு ஐடி விங்க இருக்கு, அண்ணா திமுகவுக்கு ஐடி விங்க இருக்கு, திமுகவுக்கு ஐடி விங்க இருக்கு, எல்லாத்துக்கும் ஐடி விங்க இருக்கு. those all are என்னது? paid laborers. நாம் தமிழர் தான் பெயின்ஃபுல் டைகர்ஸ். 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளிலும் எங்களோட ஐடி விங்க பகலா வேலை பார்க்கும். எங்களோட ஐடி விங்குக்கு முன்னாடி பிரசாந்த் கிஷோரை படுத்துட்டு போயிட்டாம்டா. போடா, இதெல்லாம் பிள்ளக்கா போயிரு.